ஒருத்தன் லைஃப்பில் தோக்கிறதுக்கும் பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிறதுக்கும் ஒரே ரீசன் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுதான் லவ். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஃபால்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவை லவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடியா ஒர்க் ஆகாதான்றதை நீங்கள் வேலிடேட்டே பண்ண மாட்டீங்க. ஒரு பெண் எழுதி பார்க்காம கடையிலேருந்து வாங்கிட்டு வருவீங்களா? சப்போஸ் அப்படி வாங்கி வந்துட்டீங்கன்னா என்ன, ஒரு வேளை அந்த பெண் எழுதாமல் போயிடுச்சுன்னா என்னோட 5 ரூபா 10 ரூபா வேஸ்ட் ஆகிடும்ன்றது கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல. ஒரு 5 ரூபா 10 ரூபா பொருளுக்கே நம்ம ஃபீல் பண்ணும்போது லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிஸ்னஸோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகாதான்றதை நம்ம செக் பண்ணலன்னா 90% பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஐடியாவை பிளைண்டாக லவ் பண்ணுவீங்களா இல்லை ஸ்மார்ட்டாக ஐடியாவை வேலிடேட் பண்ணுவீங்களா? இந்த ஷார்ட்ஸில் ஒரு ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்றதை ஒரு 5 டெக்னிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக் 1, ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட், ஐடியா லேட்டர். ஐடியா பின்னாடி ஓடாதீங்க, ப்ராப்ளத்தை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 1971 ரே தாமல்சன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அதோட முடிவில் தான் என்ன கண்டுபிடிச்சேன்னா இமெயில்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இமெயில்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த பல கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா இமெயில் கண்டுபிடிக்கணும்னு அவர் ட்ரை பண்ணலைங்க. ஒரு மெசேஜை எப்படி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. ஒரு சின்னதாக யோசிச்சு பாருங்களேன், இப்போ இமெயில்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம், இன்னமும் நம்ம உட்காந்து பேப்பர்லாம் உட்காந்து நம்மளோட மெசேஜை பாஸ் பண்ணியிருப்போம். இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க? யாருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு? அந்த ப்ராப்ளம் எவ்வளவு சீரியஸ்? 1லேருந்து 10 வரைக்கும் ரேட்டிங் கொடுங்க. இந்த 3 கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாலே உங்க ஐடியா வேலிடேட் ஆயிடுச்சு.